என்னங்க உங்கள் குழந்தைக்கு 2.5 வயசு ஆயிடுச்சா? இந்த ஸ்கூலில் போடலாமா, அந்த ஸ்கூலில் போடலாமா அப்படின்னு ரொம்ப அவசரமாக தேடிட்டு இருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்கள். நான் சொல்கிற 2-3 பாயிண்ட்டை யோசிங்க. அதுக்கப்புறமா எந்த ஸ்கூலுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? உங்கள் குழந்தைக்கு என்ன வயசாகுது? 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசில் அவனுக்கு எப்போ சாப்பிட பிடிக்கும், அவன் எப்போ யூரின் பாஸ் பண்ணுவான், அவன் எப்போ மோஷன் பாஸ் பண்ணுவான், எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவான், யார்கிட்ட எப்படி போவான், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, இல்லை டீச்சருக்கு ரொம்ப தெரியுமா? அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்கள நம்புறீங்க? புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்டு? யோசிக்கிறீங்களா? கரெக்ட். 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கும். அதை விட அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரியாக நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே? ஒரு செடி வைக்கிறோம். அந்த செடியை ஆடு எதுவும் சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி வேலி போடுவாங்க. வேலி போட்டு அதை கொஞ்ச நாள் வரைக்கும் ஹைட்டாக வளர்க்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலியை எடுப்பாங்க. அந்த செடி மரமாக மாறி, ஆலமரமாக மாறி நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கும் இல்லையா? ஆனால் ரிவர் சைடில் இருக்கக்கூடிய நாணல் புல் என்ன பண்ணும்? வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்துட்டே இருக்கும், வேலியே இருக்காது. ஓகே? ஆனால் அதனோட க்ரோத் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும், ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. உங்கள் குழந்தை எப்படி இருக்கணும்? புல்லாக மாறணுமா, இல்லை மரமாக மாறணுமா? நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது என்னமோ அந்த குழந்தை கூட 5 இயர்ஸ் தான். ஆனால் அந்த 5 இயர்ஸ் அவனுக்கு சைக்காலஜிக்கலாக எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் குழந்தை கூட இருக்கும்போது சேஃபாக இருக்கணும்னு அவன் நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ அதை நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். இந்த பொறுப்பை நீங்கள் செய்ய போகிறீங்களா, இல்லை பந்தை ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி வேறு யார்கிட்டையாவது கொடுக்க போகிறீங்களா? முடிவு உங்களோடது. ஓகே மேம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 5 இயர்ஸா? அப்பா, என்னை இப்போவே பாடாப்படுத்துகிறான். 2 இயர்ஸில் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான், என்கிட்ட ரொம்ப செல்லம் கொஞ்சுறான். எப்படி மேம் 5 வருஷம் அவனை பார்க்குற முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஈஸியாக கொண்டு வரலாம். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? நம்மளெல்லாம் அப்படி தானங்க வளர்த்தாங்க, நம்மளும் அப்படியே வளர்க்கலாம். ஓகேயா? ரொம்ப சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகாக எஃபெக்டிவாக செயல்படுத்தலாம். நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே, எப்படி மேம் அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைமில் ஒரு குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் இட் டவுன். குவாலிட்டி டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே அவன் பேசுகிறத கேட்காம ஸ்டோரி சொல்லக்கூடாது. ஓகே? முழுக்க உட்காந்து அவன் முன்னாடி உட்காந்து அவன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அவனுக்கு பாண்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்டோரி டெல்லிங் நீங்கள் அவன் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழகாக இமேஜின் பண்ணுங்கள் அவனுக்கு. அப்போ தான் இமேஜினேஷன் பவர் கூட வரும். ஏற்கனவே சொன்ன கதைகளவே ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் குழந்தை எப்படியெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு கதையாக நீங்களே இமேஜின் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணி அதை குழந்தைகளுக்கு க்ரியேட் பண்ணலாம். எங்கேயுமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது கார்ட்டூனில் சோட்டா பீம் அப்படின்னா சோட்டா பீம் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நின்று போயிடும். சோட்டா பீம் ஆரஞ்சு கலர் வேஷ்டி கட்டியிருப்பார், மேலே குடுமி இருக்கும், டோரா புஜி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இமேஜினேஷன் பவர் அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடும், நின்றுடும். ஸோ நீங்கள் எந்த பிக்சரும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு புது பாயிண்ட்டாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஆள், அழகாக இருப்பார், உருண்ட கண்ணு, இது உங்கள் கணக்கில் சொல்லும்போது அவன் அதை இமேஜின் பண்ணட்டும். அந்த ஆள் கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், அவனோட கோணத்தில் அது விஜயா இருக்கலாம், ஒரு அஜித்தா இருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவாக இருக்கலாம். ஓகேயா? இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கலாம். அதனால் அதுக்கு லிமிட் எதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ சொல்லுங்கள், ஸ்டோரியை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய கடல் இருந்தது, அந்த கடல் இப்படி இருக்கும், இந்த கலரில் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அவனே இமேஜின் பண்ணுவான். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து டைனிங் ஹால். தயவு செஞ்சு இப்போயே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்ட் ரூலாக எடுத்து வீடியோவோ மொபைலோ டிவியோ அதை கட் பண்ணிவிடுங்க. அவன் என்ன சாப்பிட்றோம், என்ன கலரில் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், மென்று சாப்பிட்றோமா, இது எல்லாம் தெரிஞ்சு சாப்பிடட்டும். இதுக்கு ஒரு கதையை சொல்லுங்கள் அழகாக.
நம்மளுக்கு சொல்லுவாங்கள்ல, உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க, 4 பேர் இருப்போம், இது அம்மாவாயி, அப்பாவாயி, தாத்தாவாயி, இதில் எத்தனை ஒரு விஷயம் கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், ஒரு சட்னியை வச்சு அதுக்கு ஒரு கலர் சொல்லுங்கள், இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த குவாலிட்டியான டைம், அவன் கூட இருக்கிற டைம், அந்த சாப்பாடை விட நீங்கள் சொல்கிற கதை, உங்கள் மேலே இருக்க பாசம், அம்மாக்காக சாப்பிடுக்கண்ணா, அப்பாக்காக சாப்பிடுக்கண்ணா, இந்த காகலையே நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். 3rd பாயிண்ட் என்ன உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னா, அவன் கூட விளையாடுறது. விளையாடும் பொழுது பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஜெயிக்க மட்டுமே காட்டாதீங்க, தோல்வியும் இருக்கும், அதையும் நீங்கள் காட்டுங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்க கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா, ஓ ஏன் பிடிச்ச அப்படின்னா உடனே அழுதுருவீங்க. நோ 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 இல்லை இல்லை இல்லை, நீ தான் ஜெயிச்ச. அதை ஸ்டாப் பண்ணுங்க. நோ சொல்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க, அந்த நோவை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய குழந்தைங்க இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே அதுதான். அவங்களால அந்த இடத்துல ஜெயிக்க முடியலை அப்படின்னாலோ, அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை, அதாவது அவங்கள சமாளிக்க முடியலைனாலோ, அந்த ட்ராக்லேயே அவங்க போக மாட்டேங்கிறாங்க, அதை அவாய்ட் பண்ண பழகிடுறாங்க. ஓகே, அதை சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் ஷேப் பண்ணணும். ஓகே, அதுக்காக கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணியே ஆகணும். அவங்க கூட விளையாடுங்க. சம்டைம்ஸ் நான் தான் ஜெயிக்கிறேன், சம்டைம்ஸ் நீ ஜெயிக்கிற, ஓகே, இட் இஸ் ஓகே, இந்த கேம் இப்படி தான் இருக்கும், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இதனால தப்பு கிடையாது அப்படிங்கிறத குழந்தையிலேருந்தே நீங்கள் வளர்த்து கொண்டு வரலாம். ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நீங்கள் என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்களோ அந்த வேலையில் அவங்கள பங்கெடுத்துக்க வைங்க. இது பெரிய குழந்தையானா, இது பொம்பளை பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா, அந்த விஷயமெல்லாம் இல்லைங்க. எல்லா குழந்தையும் இதை கற்றுக்க வேண்டிய விஷயம். நான் பார்த்துருக்கேன் நிறைய ஊருங்களில், அவங்க ஏன் இதை செய்யணும், ஏன் நீ செய்ய வேண்டியதானே, ஏன் குழந்தைய கஷ்டப்படுத்துகிற, இப்படியெல்லாம் நிறைய வீடுங்களில் சொல்லுவாங்க. இது கஷ்டமே கிடையாதுங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் நம்ம செய்யணும்னு. ஃபோல்டிங்கில் நான் அம்மா இப்படி மடிச்சிருக்கேன், நீ ட்ரை பண்ணுறியா, நீ சூப்பராக பண்ணியிருக்கியே, இது மாதிரி ட்ரை பண்ணு, குட்டி சாக்ஸை எப்படி மடிக்கணும், கர்ச்சீஃபை எப்படி மடிக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வா, டொமேட்டோ எடுத்துகிட்டு வா, அந்த பொட்டேட்டோ டொமேட்டோவை மாற்றி கொடுங்க. இதில் பைலேட்ரல் ஆக்டிவிட்டீஸை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது தெரியுமா. நீங்கள் ஒரு குட்டி ப்ளே ஸ்கூலே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தையோட நீங்கள் ரன் பண்ணிடலாம். ஓகே, லெமன் என்ன கலரில் இருக்குது போய் பாரு, எல்லோ கலரில் என்ன இருக்கோ அதெல்லாம் பிக் பண்ணிட்டு வா, உடனே போய் லெமன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ரெட் கலரில் என்ன இருக்குது போய் எடுத்துகிட்டு வா, டொமேட்டோவை எடுத்துகிட்டு வரும். இப்போ குழந்தை படிச்சிருச்சு, உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிருச்சு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, அம்மா என் கூட இருக்காங்கங்கிற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட வந்துடும். ஓகே, ஸோ நான் 5th பாயிண்ட். நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய ஆர்டிஃபிஷியல் கிளேஸ் வாங்கி கொடுக்குறீங்க, கலரு கையிலலாம் படுது, அதெல்லாம் இந்த நெயில்ஸில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வாயில் கை வைப்பான். பெரிய பசங்களும் சின்ன பசங்களாம் ஒவ்வொன்றே போய் வாஷ் பண்ண மாட்டாங்க. கைண்ட்லி அவாய்ட் திஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோதுமை மாவு, மைதா மாவு இதெல்லாம் நீங்கள் பிணையிறீங்க இல்லையா, சப்பாத்திக்கு பிணையும் போதெல்லாம் அவங்க கையில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. முதல்ல ஐயோ டெஸ்ட்ராய் பண்ணிடுவானே, வீடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவானேன்னு பயப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிஷம் நம்ம மெனக்கட போகிறோம், அவ்வளோதான். நம்ம குழந்தைக்காக நம்ம மெனக்கட போகிறோம். அந்த குழந்தைகிட்ட சப்பாத்தி மாவை கொடுங்க, அதில் கொஞ்சம் ஆயில் நல்லா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு என்ன வேணுமோ செய்ய சொல்லுங்கள். அம்மாவுக்கு ஒரு நெக்லஸ் பண்ணி கொடுக்குறியா, அம்மாவுக்கு ஒரு ஸ்டட்டு பண்ணி கொடுக்குறியா, எந்த பொம்மை உனக்கு பிடிக்கும் நீ பண்ணி கொடு பார்க்கலாம், டொமேட்டோ செஞ்சு கொடு. அப்புறம் இமிட்டேஷன்ஸ், அழகாக ஒரு லெமன் எடுத்து கையில் வச்சு இந்த லெமன் மாதிரியே ஒரு க்ளே பண்ணுங்க பார்க்கலாம், இந்த பொட்டேட்டோ மாதிரி ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம், இந்த லேடிஸ் ஃபிங்கர் பாருங்கள், இது மாதிரி பண்ணுங்கள். இப்படி ஒன்றுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த குழந்தை உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணும், உங்கள் பக்கத்தில் இருக்கும், உங்கள் கூட டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் சொல்கிறத கேட்கும். ஏன்னா அவன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ அம்மா நம்ம கூட விளையாடுறான்னு நினச்சிட்டு நீங்கள் எது சொன்னாலும் கேட்கும். ஓடி போய் அம்மாவுக்கு அந்த டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, உடனே அழகாக போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வரும். இது சமத்து. எப்போ அது செய்யும், நம்ம மேலே அதுக்கு நம்பிக்கை வரும், அம்மா நம்ம கூட விளையாடுறாங்க, நம்மளை திட்டலை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது அதை செய்யும். ஓகே, இந்த 5 பாயிண்ட்டையும் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ரிசல்ட் என்னன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.